டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ கூட நான் பார்த்ததே இல்லை. டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் லைக் கல், மணல், கம்பி இது எல்லாமே தேவை. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் மேலே ஒரு ஹோம் பில்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான வீடு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அழகான ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அரே, லிங்க்டு லிஸ்ட், ட்ரீ, கிராஃப் அப்படின்ற ரா மெட்டீரியல்ஸ் மேலே, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே நம்மளோட கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ப்ரோக்ராம் கிடைக்கும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எனி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். நோ ஒன் கேன் பிகம் அ குட் ப்ரோக்ராமர் வித்தவுட் த சவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெளிவாக தெரியாத யாரையுமே ப்ரோக்ராமர்ஸ்னு சொல்லவே முடியாது. ஸோ இங்கே இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஒரு ஜன்னல் கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு விண்டோ கல்லை வச்சு கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெட்டரான ஐடியாவா? கண்டிப்பாக இல்லை. ஸோ மரத்தை வச்சு தான் கட்டணும். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னு தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா இன் அ ஸ்பெசிஃபிக் மெமரி லேஅவுட். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் ஒரு மெமரி லேஅவுட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ மெமரி லேஅவுட்னா என்ன அப்படின்னா, தாஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு, சிவா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு. தாஸ் அண்ட் சிவா ரெண்டு பேரையும் நான் எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்களோட வீட்டில் போய் பார்க்க முடியும். ஆப்வியஸாக அது என்னது? அது ஒரு அட்ரஸ். ஸோ இங்கே நான் தாஸையோ சிவாவையோ ரீச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு முதல்ல அவங்க அட்ரஸ் தெரியணும். அவங்க அட்ரஸ்க்கு போனால் தான் என்னால் அவங்கள ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெமரி லேஅவுட். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒரு வேல்யூஸுமே ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கம்ப்யூட்டரில் ரேமில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் மெமரி லேஅவுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஒரு ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு தக்காளி வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போகிறீங்க. அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எந்த கடையில் தக்காளி வாங்குறது அப்படின்னு தெரியல. அங்கே மொத்தம் 5 கடை இருக்குது. 5 கடையிலையும் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க, ஒரு வேல்யூ. இது எப்படி நான் என் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, முதல் கடையில் இவ்வளோக்கு, ரெண்டாவது கடையில் இவ்வளோக்கு, மூணாவது கடையில் இவ்வளோக்கு அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, ஒரு அரேல மொத்தம் 5 கடை, முதல் கடையோட வேல்யூ, அதாவது முதல் கடையோட ப்ரைஸ் 20, ரெண்டாவது கடையோட ப்ரைஸ் 25, மூணாவது கடையோட ப்ரைஸ் 20. அதே மாதிரி இதோட 5 கடையோட வேல்யூவையும் அந்த அரேக்குள்ள காமா செப்பரேட்டட் வேல்யூஸா ஸ்டோர் பண்ணும். நம்மளால அதோட இண்டெக்ஸஸை வச்சு முதல் கடையோட வேல்யூ எவ்வளோ, ரெண்டாவது கடையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவே இங்கே இன்னொரு எக்ஸ்டர்னல் பேராமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 5 கடைக்கும் ஒரு பேர் இருக்கு. எனக்கு இத்தனாவது கடையில எவ்வளோ பிரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட எந்த கடையில எவ்வளோ பிரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாப் ஏல 20 ரூபா, ஷாப் பில 25 ரூபா அப்படின்னு அந்த கடையோட பேரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணால் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அப்படின்றது கீ வேல்யூ பேர்ஸா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ப்ரைஸ் ஈக்குவல் டு ஷாப் ஏ கோலன் 20, ஷாப் பி கோலன் 25 அப்படின்னு வரிசையா 5 கடைக்கும் 5 ப்ரைஸை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணும். இதை தான் நம்ம டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஹேஷ் டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஹேஷ் டேபிள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த மெமரி லொகேஷன் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஷாப் 1 நான் பிக் பண்றேன் அப்படின்னா இது என்னோட கீ. ஸோ ரைட் சைட்ல இருக்கிறது என்னோட வேல்யூ, சரிங்களா? என்னோட கீயை பிக் பண்ண அப்படின்னா அந்த கீல ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீயோட வேல்யூ எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். இங்க இருக்கிற 5 எலமெண்ட்டையும் ஒன்னா போய் பார்க்காம என்னோட கீயை வச்சு அதோட வேல்யூ மட்டும் எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு ஈஸியா போய் பார்க்க முடியும். ஸோ இதே இங்க அரேல பாத்தீங்க அப்படின்னா 5வது கடைக்கு நான் போனோம்னா 1 2 3 4 5 இப்படி போகணும். இதே எனக்கு கீ இருந்துச்சு அப்படின்னா அந்த கீயை வச்சு வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ஹேஷ் டேபிள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெமரி லேஅவுட் இருக்கும். ஸோ அந்த மெமரி லேஅவுட்டை வச்சு ரொம்ப எஃபிஷியன்டான ப்ரோக்ராமிங்கை நம்மளால பண்ண முடியும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான்ல லிஸ்ட், ஜாவால அரேஸ், அதே மாதிரி அரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அரேஸ் அப்படின்னு 2 வேற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி டிக்ஷனரி எடுத்தீங்க அப்படின்னா ஜாவால அது ஹேஷ் மேப்னு சொல்லுவாங்க, பைத்தான்ல டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க, லிங்க்டு ஹேஷ் மேப்னு ஒன்று இருக்கு. ஸோ இதே மாதிரி வேற டேர்ம்ஸை யூஸ் பண்ணி
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டிஃபைன் பண்ணும். பட் அதோட பேஸ் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. எப்படி பிக் ஓ நோட்டேஷன்ஸை வச்சு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமிஸ்டிக்கான ப்ரோக்ராமை நம்மளால எழுத முடியும் அப்படின்றது தான் சொல்லுது. லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப், நோ ஒன் கேன் பிகம் அ குட் ப்ரோக்ராமர் வித்தவுட் த சவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்கும்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியாம ஒரு ப்ரோக்ராமரா இருக்கிறது எப்படின்னா, ஒரு ஆத்லெட், ஒரு ரன்னர், அவருக்கு ஓட தெரியும் ஆனா அவரால் ரேஸ்ல ஜெயிக்க முடியாது, அப்படி மாதிரி இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்.